வணக்கம் மக்களே. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக என்னென்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்குன்னா இந்த வீடியோவில் பார்க்க போறேன் நண்பா. ஸோ முக்கியமாக தமிழ் டப்பில் என்னென்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குன்னு இதுக்கு முதல் போட்ட 2 வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் அதை தவிர வேற என்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குன்னு பார்க்க போறேன் நண்பா. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கறது முதல் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க நண்பா. சரி வாங்க நண்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, இதில் நாம முதலாவது என்ன பார்க்க போறோம்னா, கடந்த ஜூன் 19 நம்ம மாப்பா அனிமேஷன் ஸ்டுடியோட 15th அனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சில முக்கியமான அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜுஜுட்சு கைசன் அனிமோட சீசன் 4க்கான நியூ ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. முக்கியமாக இந்த சீசன் 4 வந்து சீசன் 3யோட கோர் 2 ரிலீஸ் ஆக வேண்டியது. ஸோ அடுத்த வருஷம் ஜனவரி மந்த்ல ஷெட்யூல் பண்றதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. சரி, நெக்ஸ்ட் நிறைய பேர் இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமிக்கு ஏதாவது ஒரு நியூ அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு ரொம்ப எக்ஸைட்டா வெயிட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் இல்ல நிறையவே ஏமாற்றமா தான் போயிருக்குது. ஏன்னா இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமி பத்தி எந்த விதமான ஒரு அப்டேட்டுமே ரிலீஸ் பண்ணல. அதை தவிர இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட கேமுக்கான ஓப்பனிங் அனிமேஷன் வந்து நம்ம மாப்பா தான் பண்ணிருக்காங்களா. சோ இதுதான் நண்பா அந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமிக்கு இவங்க ரிலீஸ் பண்ண ஒரு அப்டேட். ஸோ இதுக்கு இந்த போஸ்டர் எல்லாமே ரிலீஸ் பண்ணி ஒரு கைப்பு கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு அட்டாக் ஆன் டைட்டன் அனிமி பத்தி எந்த விதமான ஒரு அப்டேட்டுமே இல்ல நண்பா. இதை தவிர நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட லாஸ்ட் அட்டாக் மூவியை இந்த ஜூன் 26 நம்ம இந்தியன் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க நண்பா. ஸோ இப்போதைக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ யாராவது பார்க்கணும்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க நண்பா. சரி, இதுக்கடுத்து நம்ம மாப்பா ஸ்டுடியோ நம்ம செயின்சோ மேன் அசாசின் ஆர்க் அதாவது சீசன் 2க்கான ஒரு நியூ ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க நண்பா. ஸோ இது வந்து யாருமே எதிர்பார்க்கல. சின்ன போஸ்டரை ரிலீஸ் பண்ணி ஏமாத்துவாங்கன்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க நண்பா. ஸோ இந்த சீசன் 2 வந்து அடுத்த வருஷம் அதாவது 2024 ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அது வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு இன்னுமே கன்ஃபார்ம் ஆகல நண்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சீசன் 2 எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னு. சரி, நெக்ஸ்ட் நம்ம ரன்மா காஃப் அனிமோட சீசன் 3க்கான ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அனிமி எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2026 அதாவது இந்த வருஷம் அக்டோபர் மந்த்ல ஷெட்யூல் பண்ணிருக்காங்க நண்பா. சோ நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல எதிர்பார்க்கலாம். சோ இதுவுமே நம்ம மாப்பாவோட அனிமி தான். இதுக்கு அடுத்து நம்ம டோரா கெட்டோரா அனிமியோட சீசன் 3யுமே கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான ஒரு நியூ ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க நண்பா. சோ இந்த அனிமியோட சீசன் 2 இந்த வருஷம் மே மந்த்ல ரிலீஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. சோ இப்போ சீசன் 3 நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகிறதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்குது. சோ வெயிட் பண்ணி பாப்போம் நண்பா. சரி, நெக்ஸ்ட் ஃபால் இன் லவ் யூ ஃபால்ஸ் ஏஞ்சல்ஸ் என்கிற ஒரு நியூ அனிமியை அடுத்த வருஷம் ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கான ட்ரெய்லர் கூட இந்த மாப்பா 15th அனிவர்சரி ஈவென்ட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க நண்பா. சோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதை தவிர இன்னும் 2 நியூ அனிமியோட ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதெல்லாம் என்னென்ன அனிமி பாத்தீங்கன்னா யுமோட்டோ சைக்கோ என்கிற அனிமி தான். இந்த அனிமியை 2024 ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அனிமியுமே எப்படி இருக்காண்டு. அதோட இந்த அனிமியோட அனிமேஷனுமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது. சோ யாரும் ட்ரெய்லர் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. இதோட பீட் அண்ட் மோஷன் என்கிற நியூ அனிமியுமே அடுத்த வருஷம் அதாவது 2024 ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. சோ இந்த அனிமிக்கான சின்ன ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க நண்பா. சோ இந்த 2 அனிமியுமே நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இவ்வளவு தான் நண்பா நம்ம மாப்பா 15th அனிவர்சரி ஈவென்ட்ல ரிலீஸ் பண்ண அப்டேட்ஸ் எல்லாமே. சோ அட்டாக் ஆன் டைட்டன் அனிமி ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் சுகமா தான் இருக்கு. ஏன்னா இந்த ஈவென்ட் நடக்கிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு ஒரு பயங்கர கை கிரியேட் பண்ணி இருந்தாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்டுமே ரிலீஸ் பண்ணாங்கடா கண்டிப்பா இல்ல. சோ மத்தபடி இந்த ஜேஜேகே செயின்சோ மேன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சந்தோஷமா தான் இருக்கும். சரி, இதுக்கப்புறமா நம்ம கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட் அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்ல டெய்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. சோ நிறைய பேருமே பார்த்திருப்பீங்க. சோ அப்படி பார்த்தவங்க டப்பிங் எந்த பயனும் இல்ல, சுமாரா தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் இந்த அனிமில முதல் 3 சீசனுக்கான டப்பிங்குமே இருக்க போது. ஸோ இப்போதைக்கு 38 எபிசோட் அதாவது முதல் 3 சீசனுமே டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால போக டப்பிங்குமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க நண்பா. ஏன்னா இந்த அனிமோட டப்பிங் எல்லாமே 1.5 வருஷத்துக்கு முதல் அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முதல் டப்பிங் எல்லாமே பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆனா அந்த டைம்ல இந்த அனிமியை நம்ம மியூஸ் இந்தியாட்ட இருந்து யாருமே வாங்கி ரிலீஸ் பண்றதுக்கு வரையில. ஸோ அதனால இப்போ அவங்க தங்களுடைய யூடியூப் சேனல்ல ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது நம்ம மியூஸ் இந்தியா தான் நிறைய அனிமிக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப் எல்லாமே டப் பண்ணி மத்தவங்க கிட்ட கொடுப்பாங்க. சோ அப்படி நிறைய அனிமியுமே பண்ணிருக்காங்க. சோ அதே மாதிரி இந்த அனிமியுமே டப் பண்ணிருக்காங்க. சோ அப்படியே நம்ம கிரெஞ்ச்ரோல் சைடுல கொடுத்துருவோம்னு பாத்துருக்காங்க. ஆனா நம்ம கிரெஞ்ச்ரோல் சைடுமே இந்த அனிமியை வாங்காம தப்பிச்சிட்டாங்க நண்பா. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. சோ அதனால இந்த கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட் அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப் வந்து இப்படித்தான் இருக்கு நண்பா. சோ 38 எபிசோடுமே கன்ஃபார்மா நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்ல டெய்லி ஒரு எபிசோட் படி ஒரு மாசத்துக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு டப்பிங் சுமாரா இருந்தாலுமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா.
சரி, இதுக்கப்புறமா நம்ம டோரிமான் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட் என்னன்னா, நம்ம டோரிமானோட ஒரு நியூ மூவி வந்து அக்டோபர் 2 நம்ம இந்தியன் தியேட்டர்ஸ்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம டாக்டர் ஸ்டோன் அனிமேட் சீசன் 4 ஃபைனல் எபிசோட் வந்து இந்த வாரம், அதாவது ஜூன் 25 ரிலீஸ் ஆகுது நண்பா. ஸோ இதோட இந்த டாக்டர் ஸ்டோன் அனிமையுமே எண்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே கொஞ்சம் சோகமா தான் இருக்கும். ஸோ முக்கியமா இந்த அனிமி இனிமே யாருமே ட்ரை பண்ணி பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பாருங்க நண்பா, ஒரு சூப்பரான அனிமே. சரி, இதுக்கு அடுத்து நம்ம மொசக்கு டென்சாய் அனிமேட் சீசன் 3 வந்து அடுத்த மாசம், அதாவது ஜூலை 4ஆம் தேதி ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால பேக் டு பேக் 2 எபிசோட் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. சரி, இதுக்கு அடுத்து நம்ம பிளீச் அனிமேட் ஃபைனல் கோர் வந்து ஜூலை 25 ஷெட்யூல் பண்ணிருக்காங்க நண்பா. அதுக்கான ஒரு நியூ கீ விஷுவல் போஸ்டர் ஒன்றுமே இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரி, இதுக்கு அடுத்து லோட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ் அனிமேட் ஸ்பெஷல் எபிசோட ரிலீஸ் பண்ணிருக்காங்க நண்பா. இதை தவிர இன்னுமே 10 ஸ்பெஷல் எபிசோட் வந்து ஜூன் 27, 28 ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. இதோட இந்த அனிமேட் சீசன் 2 வர 2024ஆம் ஆண்டு, அதாவது அடுத்த வருஷம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இதுக்கு அடுத்து நம்ம ஒன் பீஸ் ஹீரோயின்ஸ்ங்கிற அனிமையோட நியூ ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ இதை தவிர இந்த அனிமையை அடுத்த மாதம், அதாவது ஜூலை 5ஆம் தேதியிலேருந்து வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த அனிமையை தமிழ் டப்பில் எதிர்பார்க்கறது கஷ்டம் நண்பா. ஸோ அதனால் நீங்கள் ஜாப்பனீஸோ அல்லது இங்கிலீஷ் டப்பில் தான் பார்க்குற மாதிரியுமே இருக்கும். சரி, அடுத்து நம்ம லயர் கேம் அனிமையோட கோர் 2க்கான ஒரு நியூ கீ விஷுவல் ஒன்றுமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ இப்போதைக்கு இந்த அனிமி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்பில் வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து நம்ம கானாகேமி அனிமையோட சீசன் 2 ஜூலை மந்த்ல ரிலீஸ் ஆயிருக்கு நண்பா. சீசன் 2ல மொத்தமாக 12 எபிசோட் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து நம்ம கிராண்ட் ப்ளூ சீசன் 3லயுமே மொத்தமாக 12 எபிசோட் இருக்க போகுது நண்பா. ஸோ இதுவுமே ஜூலை மந்த்ல இருந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. முக்கியமா இந்த அனிமி இன்னுமே தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகவே இல்லை. ஸோ இதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சான்ஸ் இல்லை நண்பா. சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க.